Hi friends, welcome to Kritika Designs. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் saree, violet கலரில் பார்டர் இருக்குது. கொஞ்சம் நல்லாவே ஹெவியான saree தான் இது. violet கலர் ஸ்லீவ் தான் இதுக்கும். இது பார்த்திங்கன்னா பார்டர் இருக்குது. இந்த பார்டரில் நம்ம வேறு ஒர்க் பண்ண போகிறோம். மீதி இருக்க மேலே ஸ்பேஸில் இது மாதிரி லைன்ஸ் வந்து போட்டு அதில் டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் தான், 10 inch இருக்குது. இதில் மேலே இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 4 inch மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டு பக்கமுமே 4 inch மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற கேப்பில் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் கீழே பார்டர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல. நீங்கள் வந்து இது எல்போ ஸ்லீவில் மேலே இது மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு வேறு எந்த டிசைன் வேணுமோ அது கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காப்பர் கலர் கட் பீட் தான் கொடுத்துருக்கேன். இடையில அங்கங்கே பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இருக்க ரவுண்ட் பீடு வந்து 4 mm பீடு வந்து கொடுத்துருக்கேன். அந்த லைன்ஸு முடிகிறப்போ எண்ட்லேயும் வந்து காப்பர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து காப்பர் ஜரி தான் இருக்குது, அதனால் காப்பர் கலரில் இருக்க கட் பீடும் ரவுண்ட் பீடும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து போடாமல் அப்படியும் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக கேப் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் லைன்ஸு போட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு லைன்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 cm தான் இருக்கும். இது மாதிரி ஃபுல்லுமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன வந்து ஒரு குட்டி மோட்டிவ் வரும். மோட்டினா ஒரு புட்டா மாதிரி வரும். அது மட்டும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். மற்றது எல்லாமே நீங்கள் எப்பவும் போல் பண்ணுற அந்த பீட் ஒர்க் தான். இப்போ நான் சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான். த்ரெட்டை எடுத்துகிட்டு சைடில் வந்து நான் பஞ்ச் பண்ணி அங்கே த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸும் ஒரு காப்பர் கலரில் இருக்க ஜர்தோசியும் போட்டுக்கிறேன். சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் இருக்கும், ப்ளூ கலர் ஷேடில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ஷேடு மாதிரி இருக்கும். எங்கிட்ட கரெக்டாக இந்த சீக்வன்ஸ் இருந்தது. ப்ளூ கலர் சேரீ அப்படிங்கிறதுனால நான் இந்த சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜர்தோசி பார்த்தீங்கன்னா காப்பர் கலர் தான். நீங்கள் ஜர்தோசி இது மாதிரி கரெக்டாக சைஸ் பார்த்து எல்லா ஜர்தோசி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஒர்க் பண்ணும்போதும். அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். பீட்ஸ் நம்ம லோட் பண்ணுவோம் இல்லையா, அதே நீடில் தான். அதில் வந்து ஜர்தோசி லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்வன்ஸு இது மாதிரி பக்கத்தில் இருந்து அப்போதைக்கு எடுத்துக்கலாம். இப்படி 4 பக்கமும் சீக்வன்ஸ் வச்சு ஜர்தோசி கொடுத்ததுக்கப்புறம் சென்டரில் ஒரு ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாட்டும் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம பீட்ஸ் தைக்கும்போது நம்ம வந்து சிங்கிள் பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா, நீங்கள் அது மாதிரியும் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் தூர பண்ணுறீங்க, ஒரு லைன் வந்து பீட்ஸ் லைன் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம நாட் பண்ணித்தான் ஆகணும். இப்போ பக்கத்தில் நீங்கள் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் நாட் போட முடியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிங்கிள் பீட் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, நாட் போடாமல் அப்படியே அந்த த்ரெட்டை பீட்ஸில் திருப்பி வருது, அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த ஜர்தோசியும் சீக்வன்ஸும் கொடுத்துருந்து இல்லையா, அதுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி காப்பர் கலரில் இருக்க கட் பீட் அப்ளை யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே பீட்ஸில் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன்.
இந்த காப்பர் கலர் கட் பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நைட் ஃபங்க்ஷனுக்குலாம் போடும்போது லைட்டெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளிட்டர் ஆகும். இந்த கட் பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃபேடும் ஆகாது. ஆனால் கொஞ்சம் கிளிட்டர் சீலில் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின லைனில் இருக்க ப்ளூ கலர் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றியும் கூட ஒரு லைன் வந்து நான் கட் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் நைட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட் பீடில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கட் பீடு மட்டும் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கட் பீடு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை மட்டும் கொஞ்சம் நல்லா வேர்க்காமல் பார்த்துக்கோங்க. கை வேர்த்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே த்ரெட்டு வரலையே அது கொஞ்சம் ஈரமாயிரும். அதனால் த்ரெட்டு சீக்கிரமே கட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸ்விங் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ளவுஸோட கலரை எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் அங்கங்கே நாட் போடுவீங்க இல்லையா, அது கொஞ்சம் நாட் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலும் கொஞ்சம் அவ்வளோக்கா வந்து ரொம்ப எடுப்பாக தெரியாது. ப்ளவுஸோட கலரோடு கொஞ்சம் ஒத்து போயிடும். நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் த்ரெட்டாக வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட்ஸ் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பீட்ஸ் வந்து வாங்க வேண்டாம். இப்போது காப்பர் கலரில் எடுத்துக்கிறீங்கன்னா காப்பர் கலர் சுகர் பீட் வேணும். 2 mm ரவுண்ட் பீடும் 4 mm ரவுண்ட் பீடும் அப்புறம் இப்படி இது மாதிரி கட் பீடு இருந்தாவே போதும். வேறு எக்ஸ்ட்ரா பீடில் நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை. இதே மாதிரி அது கோல்டு கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் கட் பீடு சுகர் பீடு 2 mm ரவுண்ட் பீடு 4 mm ரவுண்ட் பீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஜரி இது மட்டும் இருந்தாவே போதும். நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லா ப்ளவுஸுமே ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஸ்டோன்ஸ் எதுவும் வேணும்னா அதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சமாக வாங்கி அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. முதலே எல்லா கலரும் வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து கட் பீடில் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் மீதி இந்த 4 பக்கம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் இது மாதிரி நம்ம ரவுண்ட் பீடு கொடுத்துக்கலாம். இது பண்ணுறது ஈஸி தான். இந்த நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுல இந்த மோட்டிவ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் வந்து மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால். இப்போ இந்த பாக்ஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 inch. நீங்கள் வந்து 1 inch கேப்பில் ஃபஸ்ட் நீங்கள் சுகர் பீட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஜரி லைன் தான், அதுக்கப்புறம் சுகர் பீட் லைனும் ரவுண்ட் பீட் லைன் தான் கொடுத்துருக்கேன். இதே வந்து அங்கங்கே இந்த 4 லைன் கொடுத்துருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்திங்கன்னா காப்பர் கட் பீடும் அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு ப்ளூ கலர் ரவுண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றியும் கட் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு ரவுண்ட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். அங்கங்கே கேப்பில் வந்து ரவுண்ட் பீடு தான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த மோட்டிவ் போட்டோம் இல்லையா, அதே வந்து நெக்லைனில் வந்து பண்ணியிருக்கோம். 2 பக்கம் வந்து சுகர் பீட் லைனும் ரவுண்ட் பீட் லைனும் கொடுத்துட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே 1 inch பாக்ஸு அதுக்குள்ளே வந்து அந்த சீக்வன்ஸை வச்சு நம்ம ஜர்தோசி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட்லைன்னா கட் பீட் லைன் கொடுப்போம் இல்லையா, அந்த ஒர்க் தான் இதில் பண்ணியிருக்கோம்.
இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒர்க்கு ரொம்பவே ஹெவியாக நம்மளுக்கு லுக் கொடுக்கும். ஏன்னா நெக்லைன் வந்து நம்ம நல்லா ப்ராடாக பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஹெவியான ப்ளவுஸ் மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக காட்டும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.